சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள மாநகராட்சி மகப்பேறு மருத்துவமனை மின்தடை காரணமாக இருளில் மூழ்கியதால் கர்ப்பிணிகளுக்கு செல்போன் டார்ச் லைட்டில் சிகிச்சை அளிக்கப்பட்ட அவலம் அரங்கேறியுள்ளது. மருத்துவமனையில் ஏற்பட்ட மின்தடையால் நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர். மின்தடை காரணமாக விளக்குகள் எரியாததால் செல்போன் டார்ச் லைட் ஒளி மூலம் கர்ப்பிணி பெண்களுக்கு சிகிச்சை அளிக்கும் அவல நிலை ஏற்பட்டது. திறனற்ற திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டப்பேரவையில் தடையில்லாமல் மின்சாரம் கிடைப்பதாக வாய்க்கு வந்ததையெல்லாம் கூறிய நிலையில் அரசு மருத்துவமனையிலேயே மின்தடை ஏற்பட்டது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஆபாச பேச்சாளர் பொன்முடியை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி அண்ணா நகரில் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் என் சின்னதுரை, மாவட்ட அவைத்தலைவர் வழக்கறிஞர் திருப்பார்கடல், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் விஜயகுமார், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் நாசரத் ஜூலியட் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், பிற சார்பு அணியினர் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் ஆபாச பேச்சாளர் பொன்முடியை கண்டித்தும் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட பயங்கர மோதல் விவகாரத்தில் திமுக நகராட்சி கவுன்சிலர் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். திருச்செந்தூரில் முன்விரோதம் காரணமாக இருதரப்பினர் ஒருவரை ஒருவர் பயங்கரமாக தாக்கிக் கொண்டனர். சுமார் 50 பேர் கொண்ட குழு மோதலில் 5 பேருக்கு அரிவாள் வெட்டு ஏற்பட்டு படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த வழக்கில் தொடர்புடைய திமுக கவுன்சிலர் தினேஷ் கிருஷ்ணா உட்பட 11 பேர் பிடிபட்டனர். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் தொடர்ந்து அராஜகத்தில் ஈடுபடுவது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது.